सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. இப்படி பற்றி வாக்கியம் சொல்லியாகணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அவர் சொன்னதான விஷயத்தை ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் நான் அனுவாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல அவர் பேசுவார். அனுவாதம் அப்படின்னு அவர் நல்லா சொல்லவேங்கிறதுக்கு அனுவாதம் நினைக்கப்படாது. நீங்க இது சொல்லக்கூடியதான ஒரு மாதிரி தான் சொல்ல முடியும். சொல்லக்கூடியதான பாணி வெவ்வேறையா இருந்தாலும் விஷயம் ஒண்ணுதான். ஒருத்தர் தாழ்த்தி ஒருத்தர் குறைத்தல் ஒருத்தர் வசதி அப்படின்னு நினைக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வாக்கிலையும் ஒரு சரஸ்வதி. அதுதான் நான் ஆராதனை பண்ணிட்டு நான் எதுக்கு அனுவாதம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவரே அனுவாதம் பண்ணினா மறுபடியும் மேல சொல்றத நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் சொன்னது இன்னும் தகவல் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு இருக்காரு. போன வாரம் என்ன சொல்லிட்ட, ஜெய்தா கூட்டங்களுக்கு நடுவுல ஒரு விசாரணை ஆரம்பிக்கிற காலத்துல நான் டிவியில பட்டிமன்றம்னு பாக்குறோம். நடுவரும் ஒருத்தர் இருக்க, இந்த பக்கம் சில பேர் பேசுறா, அந்த பக்கம் சில பேர் பேசுறா. இந்த பக்கம் பேசுறவாருக்கு வாதின்னு பேரு, அந்த பக்கம் பேசுறவாருக்கு பிரதிவாதின்னு பேரு. இதால சரி பறிச்சுண்டு எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதுக்காக ஒரு நடுவர் இருக்கணும். அவர் சொன்னபடி 2 பேரும் கேட்கணும். ப்ரிசைடிங் ஆபீசர்னு வச்சுக்கோம் இந்த நடுவர். இப்ப இந்த நடுவர் முதல்ல என்ன சொல்லணும், அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா விபரீத வாக்கியம் சொல்லணும். விபரீத வாக்கியம் என்ன, நம்ம எதை பத்தி விசாரம் பண்ண போறோம் கொடுக்குதான்னு. இப்ப நம்ம என்ன வாக்கியம் கேட்கிறோம், உலகம் சத்தியமா இல்லையா, உலகம் மிச்சா இல்ல சத்தியங்களா, பிரபஞ்ச சத்தியம் மிச்சாவா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லணும். அத்வைத்தி எதை சொல்லணும்னு சொன்னாலும் அது தப்புன்னு சொல்றது விஷயத்தை ஜெயிக்கு வழக்கம். பேசுறாங்க அவா அப்படியே இருக்க. அதனால இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், விபரீத வாக்கியம் சொல்லப்படாது அப்படின்ட்டாங்க. ஏன் சொல்லப்படாது அப்படின்னு தாங்கள் சொல்றேன் அப்படின்னு கேட்டா அவன் சொல்ற இதனால பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அவ்வளவுதான். நீங்க எதுக்காக சொல்லிக் கொண்டா இருக்கணும், நியாயசாஸ்திரம் வாசிச்சு இந்த நியாயசாஸ்திரத்துல இருக்கிறவாள்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காளோ அது அப்படியே வர்த்தாசம் காப்பி பண்ணிட்டு இருக்கு. இது சம்ஸ்கிருதத்துல மரியாதையா சொல்றதுக்கு சம்பிரதாயமா சொல்லிட்டு இருக்கேன்னு அர்த்தம். யாத்திரை சம்பிரதாயமா சொல்றதுன்னு என்ன அர்த்தம், இப்படியே பண்ணிட்டு இருக்கேன்னு அது அர்த்தம் தெரியாம அந்த வசதா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால விபரீத வாக்கியம் உலகம் பொய்யா உண்மையா அப்படின்னு இப்போது நம்ம விசாரம் பண்ண போறோம் என்கிற வாக்கியம் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு அவன் சொல்ல வேண்டியதில்லையே. அவன் சொன்னதுக்கு என்ன காரணம், சொல்ல வேண்டியதில்லைன்னு அவன் ஒரு காரணம் சொல்லுவோம். முதல்ல வாசிக்கிறோம், முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வாதியோ பிரதிவாதியோ அவன் பக்கத்துல அவன் நிச்சயமா இருக்கணும். நம்பர்தான். அவனுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா அவன் எழுந்துட்டு சொல்றான். முதல்ல அவ பக்கத்துல அவன் நிச்சயமா இருக்க. கேட்கிறவாலும் துவைத்திகளும் அத்வைத்திகளும் எப்படி இருந்துன்னு இருக்கா, அவ துவைத்தம் தான் சத்தியம்னு சத்தியம் துவைக்க நினைக்கிறான், அத்வைத்தம் தான் சத்தியம்னு அத்வைக்க நினைக்கிறான். இதுல அவன் உண்மையில துவைக்க நினைக்கிறான், ஒரு அவன் தொழில அத்வைக்க நினைக்கிறான். அதுல அவள சந்தேகம் இல்லை. இப்படி இருக்கிற காலத்துல இந்த விபரீத வாக்கியத்தினால நமக்கு என்ன சார் லாபம் வரப்போறது? பிரபஞ்சம் உண்மையா சத்தியமானு சொன்னா ஒரு சந்தேகம் இருக்குன்னா துவைக்கு வருமா அத்வைக்கு வருமா? துவைக்கு சத்தியங்கள் வந்து இருக்கான், அத்வைக்கு நிச்சயம் வந்து இருக்கான். இதற்கு நமக்குள்ள சந்தேகம் வரப்போறது இல்லை. அந்த பர்பஸது பண்ணல, ஆகையால் இந்த வாக்கியம் சொல்ல வேண்டியதில்லை. இப்படி ஒரு சந்தேகம் வந்துத்தான் ஆகணும்னு சொன்னா சந்தேகம் எதுக்கு வரணும்னு என்ன மேல 2 பேரும் பஞ்சாவய வாக்கியத்தான் உபயோகப்படுத்த போகிறார்கள். எதுக்கு எப்படி சொல்ல போறா, எந்த வாக்கியம் சொன்னாலும் அனுமான ரீதியாகத்தான் வரப்போகுது. அனுமானங்கிறது சாஸ்திரானுமானம் இல்ல, பரார்த்தமானம். பரார்த்தமானமானம் எப்படி சொல்லணும், பஞ்சாவய வாக்கியம் சொல்லணும். பஞ்சாவய வாக்கியம் சொல்றதா இருந்தால் பட்சம், சாஸ்திரம், சேது, விற்த்தாந்தம், உபநயம், நிகமனம் அப்படின்னு சொல்லணும். இந்த பட்ச சாத்தியங்களை சேர்த்து பிரதிஜான உறவமா இருக்கட்டும். இப்ப இந்த பட்சத்துல சந்தேகம் இருந்தால்தான் அதுக்கு பட்சத்தான பேர்.
சந்தேகம் இருந்தால்தான் 10வது வாக்கியத்தை உபயோகப்படுத்த முடியும், அனுமானம் கிளம்பும். சந்தேகம் வரலேன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த விபரீத வாக்கியத்துல இருந்து சந்தேகம் வரப்போவதில்லை. ஏன்னா எல்லாரும் வீட்டுல கன்ஃபார்ம் இருக்காரு இல்லையா, ஆகவே சந்தேகம் வரப்போவதில்லை. ஆனால் நீங்க உபயோகப்படுத்த வேண்டியதில்லை. ஒருவேளை சந்தேகம் வரதுன்னு நினைச்சிருந்தாலும் அது பக்கத்தையே இல்லைன்றான். ஏன்னா மழைக்கால அவ பூர்வபட்சத்தை சாத்தியசந்தியோட பட்சத்தாங்கிறது அவளை ரிசைன் பண்ணிட்டா. எப்படி நம்ம சிசாசலிதாவிரக விசிஷ்ட சாதகமானாபாவா அப்படின்னு இந்த விசுவாசெல்லாம் நீங்க முத்தாளும் சிசாரேகாவிரக சித்தபாவம் இருக்கும். அது கங்கேஸ்வரதாத்தியம் எழுதினது. அதுக்கு முன்னால் எழுதியது ரிசுதத்த நிச்சயங்கிறத அவர் எழுதின பட்சம் இது. எது சிதாரேகாவிரக விசிஷ்ட சாதகமானாபாவா. சாதகமானம்னு சாதகமானத்தினால வரக்கூடிய சித்தி, அதான் சித்தபாவம் எழுதிட்டா. கேட்க விஷயம் ஒண்ணுதான். இந்த டெஃபினிஷன் சம்சயம் இருக்கும். சர்வசிதாக இதாவிரக விசிஷ்ட சாதகமானாபாவா சம்சயமே இல்லையே. சந்தேகம் இல்லாததுனால அனுமானம் நடத்தலாமே. இல்ல சார், நான் நல்ல மத்தம் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு பிராச்சீன மத்தம் தான் இஷ்டம் அப்படின்னு அபிவிருத்தியா இருக்கிற நீங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுங்கிறீங்களா? உங்களுக்கு ஆத்மாவாரே திரட்டவிய சோதவிய மந்தவிய விஜயாஸ்தவியம் இருக்கு. ஆத்மாவாரே திரட்டவிய ஆத்மாவை நீங்க அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்ளணும்? முதல்ல சோதவிய விரும்புத்தமாக கேட்கணும், அப்புறம் மந்தவியா. விரும்புத்தனமா நீங்க கேட்கல, கேட்கற காலத்துல நிச்சயமா உங்களுக்கு நல்ல புரியுதாக கேட்கிறா, அந்த பாதியில டவுட் இருக்கிறவங்க கேட்கிறாரா? நல்ல புரியுது, அவர் எழுந்த சொல்லலன்னா என்ன சொல்லி சொல்லிருக்கேன் அப்படின்னு 10 நாள்ல இருந்தா புண்ணியத்துக்காக வசிக்கிறதில்ல. நல்ல புரியுறார்கள் குரு, நல்ல புரியுறார்கள் சொன்னா சிஷியம் என்ன புரியுது நான் தானே கேட்டு சொல்லிட்டு. ஆகையால் இப்ப ஸ்ரோதவியமாங்கிற இடத்துலயே நிச்சயம் வந்தாச்சுங்கிறது. நிச்சயம் வந்ததுக்கு சந்தேகம் வருமா? வராது. சந்தேகம் வரலைன்னா அனுமானம் வருமா? வராது. அனுமானம் வரலைன்னா மந்தவியம் எப்படி தெரியும்? சந்தேகம் எனக்கூடியது நமக்கு பட்சத்தைக்கு வேண்டியதில்லை. ஏன்னா நவீன பட்சத்தை நீங்க வைக்கின்றாகணும். ஆகையால் சந்தேகமே வேண்டியதில்லை. விபரீத வாக்கியத்தினோட சந்தேகம் வராது. சந்தேகத்துக்காக விபரீத வாக்கியம் உபயோகப்படுத்த வேண்டியதில்லை. சரி, இந்த பட்சத்தில் 20 இருக்கட்டும், இந்த பட்சத்தில் 20 இருக்கட்டும் சொல்றதுக்காக ஒரு டிவிஷன் வேணுமே இல்லையா? எல்லாரும் எல்லா பட்சத்தையும் பேசணும் சரியா வராது. அதற்காகவே சொன்னேன். அது இந்த கதைக்கு வெளியிலேயே நீங்க இந்த பட்சத்தை சொல்லுங்க, நீங்க இந்த பட்சத்தை சொல்லுங்க அப்படிங்கிற வாக்கியத்திலேயே வரலாமே. அதுக்கு இந்த விபத்து வாக்கியத்தை சொல்லணும் வேண்டியதில்லை. ஆகையால் சர்வதா விபரீத வாக்கியமானது உபயோகப்படுத்த வேண்டாம். ஆனாலும் நீங்க பண்ணிட்டு மரியாதைக்கான காப்பி எடுக்கின்றது, சம்பிரதாய ரீதியாக எதோ சொல்லிட்டு, அதனால ஒரு சுலப பிரயோஜனமும் இல்லை என்று அவர் சொன்னார். அதுக்கு சித்தாந்தத்துல என்ன சொல்லியிருக்கோம்? ஆமா, முதல்ல நீ சொன்னது ஒத்துக்கிறேன். ஏன்னா விபரீத வாக்கியத்துல இந்த சம்சயம் வரத்தா இல்லையாங்கிறதுல சம்சயம் வரதுன்னு வச்சுக்கோம். ஆனா சம்சயம் வரலைங்கிறது நிஜமா. ஏன்னா அவ பக்கத்துல அவன் நிச்சயமா இருக்கா, அதான் சந்தேகம் இல்லை. அப்புறம் விபரீத வாக்கிய சம்சயமானது விசாரம் அங்கம் இல்லைங்கிறது நவீன பக்கத்தை வச்சிருந்தா சம்சயமும் வேண்டியதில்லை. இந்த பக்கத்துல நீங்க பேசணும், அந்த பக்கத்துல அவா பேசணுங்கிறது கதைக்கு வெளியிலையும் சொல்லிக் கொண்டிருக்கலாம், அதுக்கும் உபயோகம் இல்லை. ஆனா இந்த விபரீத வாக்கிய சம்சயமான இன்னொன்னு சந்தனம் வருது. அதுவும் விதசனீயத்தையா விசாரங்கத்தும் அஸ்தியங்க விதசனீயமான இன்னைக்கு இந்த வாதியும் பிரதிவாதிக்கும் சந்தேகம் இல்லை. நாளைக்கு சந்தேகம் வரப்படாதுன்னு விஷயம். இன்னைக்கு நிச்சயம் இருக்கு. இன்னைக்கு அத்வைத்தம்னா சத்தியம், துவைத்தம்னா சத்தியம் அப்படின்னு 2 பேருக்கும் அவாவாளுக்கு இருக்கு. நாளைக்கு இந்த ஃப்ளோ கிராஸ் பண்ண மாட்டாங்க என்ன சந்தேகம், என்ன நிச்சயம்? ஏன்னா நம்ம இன்னைக்கு விஷயம் இருக்கோம். இதுவும் ஒரு 10 வருஷம் நடக்கிற வேற யாரோ பேசுறா, ரொம்ப அழகா பேசுற, நமக்கே நம்ம பக்கத்துல இதுல நிச்சயம் இல்லா போல இருக்கோம், நம்ம தான் கவனிக்கலையோ என்ன அப்படின்னு சந்தேகம் வரலாமே இல்லையா? நாளைக்கு அந்த சந்தேகம் வராமல் இருக்கணும். அதனால ஆதி காலத்துல இந்த நிச்சயத்தினால ஏற்படக்கூடியதான யாதொரு விசாரத்தினால ஏற்படக்கூடியதான யாதொரு சம்சயா பாவம் இருக்கிறத அந்த சம்சயா நிச்சயா பாவத்துக்கு பிரதியோகியா இருக்கக்கூடியதா இது வரலாம். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இன்னைக்கே கட்டி காத்துட்டு இருக்கோம். என்னைக்குமே இந்த ஜென்மாவில உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறத விசாரம் சம்சயாபாவ பிரதியோகிதையா இது உபயோகப்படுறது அப்படிங்கிறதான் விஷயம். ஆகையா இது அது அவசியம் விசாரம் இந்த சம்சயத்துக்காக விபரீத உபயோகப்படுத்தி ஆகணும். அது ஒரு பிரயோஜனம் சொன்னேன். இன்னொரு பிரயோஜனம் ஒண்ணு இருக்கு. என்ன பிரயோஜனம்னா
இந்த நடுவில் அவாந்தரமா பேசும்போது வேற ஏதோ இன்சிடென்டல் சப்ஜெக்ட் ஏதாவது ஒண்ணு அந்த சப்ஜெக்ட்ல அவன் ஜெயிச்சுட்டான்னா பாக்குறவாலும் என்னன்னு சொல்லுவாரு அழகா ஜெயிச்சான் கை கட்டுவாங்கன்னு அவன் கொண்டே இருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. மெயின் டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் இதுதான். இதுல யாரை ஜெயிக்கணும் கண்டுபிடிக்கணும். அவாந்தரமாக ஒரு விசாரம் வந்தா அந்த விசாரத்துல வேற யாராவது ஜெயிச்சாலும் அப்ப ஜெயிச்சது கணக்குல இல்ல. எந்த பிரபஞ்சம் நிச்சா சத்தியம் பாவனை கூடியதான விவகாரம் நம்ம வந்துட்டு இருக்கணும். இந்த விஷயத்துல யார் ஜெயிச்சாலோ அவாதான் ஜெயிச்சா போல அப்படிங்கிறதுக்காக டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறத சொன்னேன். அதுக்கு மேல இப்ப விபரீத வாக்கியம் தான் என்னது. இப்ப ஜெனரலா எந்த கதைக்காகவும் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் விபரீத வாக்கியத்தை தரணுங்கிறது இப்ப தெரியாது. இப்ப துவைத்தங்களுக்கு நடுவில் வரக்கூடியதான விபரீத வாக்கியம் என்ன, அந்த வாக்கியம் என்ன பண்றது, அந்த வாக்கியம் எப்படி பிரேம் பண்ணணும். கோர்ட்ல எல்லாம் முதல்ல அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பிரேம் பண்ணுவோம். முதல்ல எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், பிளேன்டிஃப் யாரு ரெஸ்பாண்டன்ட் யாரு இதை என்ன பண்ணணும் அப்படியே இந்த கரெக்டா அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பண்ணணும். அனாவசியமா அது பயப்படாது. அதை டிஸ்கஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக நம்ம இதை பண்ண போறோம். வைதிக்கும் அத்வைதிக்கும் வரக்கூடியதான விசாரத்தில் எது விபரீத வாக்கியம் அது சொல்லணும். அந்த விபரீத வாக்கியம் எப்படி இருக்கணும். நான் இப்ப சொல்லிட்டேன் பிரபஞ்சம் சத்தியமா பொய்யான்ட்டு. பிரபஞ்சம் என்ன விசாரம் தெரிய போயிட்டு பிரம்மம் பிரபஞ்சத்துக்குள்ள சோழாரா ஈசன் பிரபஞ்சத்துக்குள்ள இருக்காரா இல்லையா, சசவிசங்கள்லாம் இருக்கிறதுல அந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அவர் வேற லோகத்துல இருக்கா, சுத்தி ரசித்தங்கிறது ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள கேட்டுக்கிறதா இல்லையா, எத்தனையோ டவுட் இருக்குங்க. சோ இவர்கள்லாம் நீங்க எதை ஆக்சுவலா கரெக்டா யோசனை பண்ண போது அப்படிங்கிற விஷயம். ஆனா இப்போது நமக்கு பேசக்கூடியதான விஷயம் சாஸ்திரர் அவருடைய பாணியில அழகா தெளிவா சொல்லுவார். ஆனா நம்ம எப்படி இருக்கணும், கவனிச்சு காக்கணும். புத்தகத்துல ஒவ்வொரு பதமும் அர்த்தம் சொல்லுவார். அந்த சம்சயத்தை நிறுத்துவதற்காக விசாரம் செய்யப்படுறார். அந்த விசாரத்தினுடைய பலன் என்ன, சம்சயம் விசாரமான ஒரு நிறுத்தி, விசாரம் அந்த நிறுத்திக்கு விஷயமாக இருக்கக்கூடிய பிரதியோகி எதை நிறுத்தி பண்றதுக்காக விசாரம் செய்யணுமோ அதுதான் விசாரம். விசாரத்தினால நிறுத்திக்கக்கூடியது பகவத்கீதையில விதான சபத்துக்கு பரிகாரம் அர்த்தம் கேட்டார். அர்த்தம் பதினெட்டாம் புத்தகத்துல விதாச பதத்துக்கு பாஷைக்காரன் பரிகாரம் என்ன. இப்ப விபரீதத்தினால வந்த சம்சயத்தினுடைய நிறுத்தி விசாரத்தினுடைய சமம். இது விசாரத்துக்கு உபயோகப்படுகின்ற பிரம்மாண்டர் சொன்னார். விசாரகாரங்க அபார பிரதியோகிக்கிறார் அப்படின்னு அவர்கள் நான் விசாரத்தை பிரவர்த்திக்கணும்னு சொன்னா அவருடைய பணம் பிரவர்த்திக்கணும். எந்த காரியத்தை பிரவர்த்திச்சாலும் அந்த காரியத்தினுடைய பணம் முதல்ல தெரிவித்து அதுக்காக அந்த காரியத்தை பிரவர்த்திக்கலாம். எதுக்காக விசாரம் பண்றோம் அப்படிங்கிற தெரியுதுன்னா யாரும் விசாரம் செய்ய மாட்டாங்க. அதனால இப்ப சம்சய நிவர்த்திக்காக விசாரம் பண்றோம் அப்படிங்கிற விஷயம் முதல்ல தெரியும். சம்சய நிவர்த்தின்னு தெரியலன்னா சம்சயம் தெரியும். சம்சயம் தெரியாது அது நிறுத்தி இந்த தெரிஞ்சுக்க. அப்ப சம்சயம் என்ன, பிரதியோகிஜானம் அகாவிஜானத்தில் பிரதியோகிஜானத்துக்கு வேணும். அப்ப அவனுடைய பிரதியோகியான சம்சயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு இந்த விபரீதத்துவாக்கி. எந்த இடத்துல விபரீதத்துவாக்கி சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறதோ அந்த இடத்துல பிரத்யட்சமான சம்சயம் ஞானம் ஏற்படுகிறார்கள். இந்த விஷயத்துல இந்த சந்தேகம் நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் அது நிவர்த்தி அந்த நிவர்த்தி ஆகணும்னா இந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகணும்னா அதுக்கு என்ன காரணம், இந்த தொகை விசாரம் பண்ணணும். இந்த விசாரத்தினுடைய சந்தேகம் நிவர்த்திதான். அந்த சந்தேகம் நிவர்த்திக்கு உபயோகப்படுறது இந்த சந்தேகம் ஒரு சாதாரணமான குறைபாடு. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல விபரீத வாக்கியம் சந்தேகத்தை உண்டு பண்ண முடியாமல் போகும்.
ஏன்னா அந்த இருக்கிற அத்தனை பேருக்கும் தன் பக்கம் சிவராஜன் இருக்கிறதுனால அப்ப அந்த விருப்பத்து வார்த்தைனால சந்தேகம் வராது, யாருக்குமே வராது. அப்ப இந்த விருப்பத்து வார்த்தைக்கு எப்படி உபயோகம்னு கேட்கும் போதுதான் அந்த ஜெயபராய விவசாயத்துக்கு தேவைப்படுறது விருப்பத்து வார்த்தை அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கூட அந்த அந்த விசாரமானது வெறும் ஜெயபராஜயத்துக்கு மாத்திரம்தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஒரு சம்சய நிவர்த்தி வரலாம், அந்த பிரயோஜனமும் உண்டாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனக்கு சம்சய நிவர்த்தினா சம்சயம் வராமல் பாதுகாக்கிறது. அது கூட சொல்லலாம். சம்சய நிவர்த்தினா சம்சயம் வந்து அது போகணுங்கிறதுனால இல்லை, நேரத்துல அந்த மாதிரி சம்சயம் வராமல் இருக்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே இது பண்ணி விடுறது, அது ஏற்பாடு பண்ணிக்கிறது. அல்லது வேறு யாருக்காக இன்னொருத்தருக்கு சம்சயம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த விசாரம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு இருந்தாலும் அந்த சம்சய அபாயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதியோகியான சம்சயம் தெரிந்து கொள்கிறது. இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இப்படி பற்றி வாக்கியம் சம்சயத்தை உண்டு பண்ண முடியாம இருக்கும் காலத்துல அந்த கல்வியான் எப்படி உண்டாகுது அப்படின்றத அது பிரம்மாண்ட ஒரு வயசு கொடுத்திருக்காரு. விக்கிரகபக்தி வாக்கியம் சம்சயத்திற்கு ஒரு காரணம். விக்கிரகபக்தி வாக்கியம் நேரடியாக சம்சயத்தை உண்டு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரியாதைக்காக ஒத்துருக்காரு. அது கேட்டவங்க உங்களுக்கு சம்சயாத்மகமா சாப்பிடுவது உண்டாது, சம்சயமும் உண்டாக்குதுன்னு சொல்றாரு. நவீன என்ன சொல்றாங்க, வாக்கியங்கிறது எப்பவுமே சம்சயத்தை உண்டு பண்ணாங்க. சம்சயம் ஆனா வாக்கியத்தை சேர்த்து அந்த சம்சயம் எப்படி வருதுன்னா அந்த இடத்துல விரும்பியா 2 அர்த்தம் தெரிகிறது. வாக்கியத்துல பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு வாக்கியம், அப்படி இல்லை இன்னொரு வாக்கியம். இந்த 2 வாக்கியத்தையும் பேசுறதுக்காக 2 மாற்று சந்தேகம் உண்டாக்குறாங்க. வாக்கியங்கிறது நேரடியான முன்னேற்றத்தை உண்டு பண்ணாலும் வாக்கியத்திலிருந்து நமக்கு கிடைச்ச அந்த 2 வாக்கியார்த்தங்கிறது அவன சந்தேகத்தை உண்டு பண்றது. எப்படியா இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு வாக்குங்கிறது இந்த சந்தேகம் ஒரு காரணம் ஆயிடுச்சு. இது தெரிந்தவனுக்கு விசுபத்து வாக்கியத்தை கேட்டவன்னு சந்தேகம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா 2 வராசத்துக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்றது நாம இருக்கிறது ஒண்ணுங்கோவானா அந்த 2ல ஒன்ன பார்த்தாலே இன்னொரு ஞாபகத்துக்கு வரும். யானை யானை பாவம் 2 பேரும் சேர்ந்து பார்த்துருக்கும் போது ஒரு வந்து அந்த யானை மாத்திரம் பார்த்தால் யார பாம்பு ஞாபகத்துவான், அல்லது யார பாம்பை பார்த்தா ஒண்ணு யானை ஞாபகத்துவம். ஏகசம்பம் விஞ்ஞானம் அவரசம்பம் பேசுமாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சம்பம் அதோட அர்த்தம் இது 2க்கும் உள்ள சம்பந்தம் தெரிஞ்சிருந்தால் அந்த சம்பத்தை கேட்டா ஒண்ணு அர்த்தம் ஞாபகத்துவோம், அர்த்தத்தை பார்த்தா கதை ஞாபகத்துவோம். அந்த மாதிரி இந்த விசுபத்து வாக்கியம் அதனால வரக்கூடிய சம்சயம் இந்த 2ம் தெரிஞ்சவனுக்கு விசுபத்து வாக்கியம் கேட்டவனே சந்தேகம் ஞாபகத்துக்கு வரும். சந்தேகம் உண்டாகும் சொல்லல. ஏன்னா நிச்சயம் இருக்கிறதுனால விசுபத்து வாக்கியத்தினால இறுதிய சந்தேகம் முடியும் சொல்லல. ஆனா சந்தேகம் ஞாபகத்துக்கு வரலாம். இந்த வாக்கியம் சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு அப்படின்னு. அப்படியானால் எனக்கு சந்தேகம் வரல, ஆனா வரலாறு வரலாமோ அந்த சந்தேகத்தை நிறுத்தி கொள்றதுக்காக இதை நாம் விசாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அந்த விசுபத்து வாக்கியம் சந்தேகத்துக்கு காரணமாக இருந்து விசாரத்துக்கு உபயோகப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கார். நேரம் விசுபத்து வாக்கியம் என்ன, இப்ப சொல்ல வேண்டிய விசுபத்து வாக்கியம் என்ன நான் வெல்கம் அப்படின்னு விசுபத்து வாக்கியம் சொல்லலாம். சொல்லலாம், ஆனா இந்த வாக்கியம் சரியான வாக்கியம் சொல்ல முடியாது. வேண்டாம். ஆனா இந்த சந்தேகத்தை நான் கரெக்டா அரசுகளை இருக்கக்கூடிய வாக்கியமாக சொல்ல முடியாது. இதுல தப்பு இருக்கு. ஏன்னா துவைதம்னா என்ன, நான் ஒரு வச்சுப்போம் ஆத்மாதான் சத்தியம், நம்ம
அப்ப ஆத்மா ஒருதான் சத்தியம் இல்லையா? ஆத்மாவை தவிர பாக்கி உள்ள அனாத்மா எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற சந்தர்ப்பனால நான் இப்போ யோசிக்கிறேன். அப்படிதான் ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாம் சராமவா நிச்சயவா இல்லையா அப்படின்னு சந்தேகம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா சில ஆத்மாவை தவிர ரெண்டு இடத்துல இதை அறியாம இருக்கு. ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாம் நிச்சயவா இல்லையா, எல்லாமே சொல்றது எல்லாம் நிச்சயவா இல்லையா அப்படிங்கிற ரெண்டு இடத்துல இதாரு. ஒண்ணு அதற்குனா இல்லவே இல்லாது இருக்கிறதாக தெரியவே முடியாது. சரிசம்பம் அப்படின்னு சொன்னா அது கிடையவே கிடையாது. அது இருக்குங்கிற பிரதிநிதிக்கு ஒரு விஷயம் இல்லை. இல்லாத இந்த இடத்துல ஒரு சரிசம்பம் இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு அது விஷயமே ஆகாது. அப்படின்றதெல்லாம் அசத்துன்னு சொல்றாங்க. ஒரு பதார்த்தம் கிடையாது, அதை பத்தி விசாரிக்க இல்லை. ஆனாலும் அசத்தும் ஒரு பதார்த்தம் உண்டு அப்படின்னு யார் சொல்றாரோ, இல்லையும் ஒரு பதார்த்தம் உண்டு யார் சொல்றாரோ அவன் மாத்திரம் இதை செஞ்சு இதை பேசுறாங்க. அதுதான் எந்த காலத்துல அப்ப இந்த அசத்துங்கிறது சத்தியமா இல்ல மிச்சாவா இல்லையா? சத்தியமா மிச்சாவா? அசத்துங்கிறது சத்தியம் இல்லை, ஆனா மிச்சாவும் இல்லை. அசத்துக்கு அசத்து மிச்சாவா நரா அப்படின்னு கேட்டால் அசத் மிச்சான்னு சொல்ல முடியாது. அசத் மிச்சானா அதான் சத்தியமான இல்லை, சத்தியம் இல்லை நிச்சயம் இல்லை. அதனால சத்தியம் மிச்சாவும் சத்தியம் இருக்கிறது, சத்தியம் இல்லையே அவன் மிச்சா அப்படின்னு கூட சொல்ல முடியாது. மிச்சா இல்லைன்னா சத்தியங்கிறது கிடையாது. அசத்தியங்கிறது சத்தியம் இல்லை, மிச்சாவும் இல்லை. சத்தியம் மிச்சா லட்சணம். மிச்சாங்கிறது என்னன்னு கேட்டா அசத் விலட்சணம். சத்தம் இல்லை அசத்தம் இல்லை அப்படிங்கிறது மிச்சா. அப்ப அசத்துங்கிறது மிச்சாவும் இல்லை சத்தியமும் இல்லை அப்படின்றது. அதனால பிரம்மத்தை காட்டிலும் வேறானது எல்லாமே மிச்சாவான அகத்து மிச்சாவாங்கிற சந்தேகம் அது மிச்சா இல்லையோ அப்படின்னு நிச்சயமாக. அதனால அந்த இடத்துல இது தப்பாகும். அதே மாதிரி லோகத்தில் எந்த காந்தி ஞானம்னு பதிவுகளா இருக்கு. சத்தம் தெரியுது, ஆனா கிட்ட போனா இல்லாம போடுது அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொன்னா இந்த ஞானத்தெல்லாம் காந்தி ஞானம் சொல்றோம். இந்த காந்தி ஞானத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய அந்த சத்தம் போக்குவரத்தெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் விசாரம் ஏற்கனவே நிச்சயமா இருக்கு. இதுல சந்தேகமே இருக்கு. இதுல ஏன் சந்தேகம் இல்லை? இது விசாரம் ஏற்கனவே நிச்சயம். அதனால விசாரா இல்லையாங்கிற சந்தேகம் அதுல இல்லை. அது என்னாச்சு? ஆபத்துல விசா இல்லை அப்படின்னு தீர்மானமானதான அதுவும் சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி காந்தி விடுதலாம் பிராத்திகாரம்னு வேளாண்மை சொல்லுவோம். இந்த பிராத்திகாரமான பரவாயில்லையும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஆத்மாவுக்கு பாக்கி எல்லாமே சொல்லும்போது அந்த எல்லாத்துக்குள்ள இந்த பிராத்திகாரமா சேரும், அந்த ஆபத்தும் சேரும். அப்படி இருக்க சந்தேகம் சொல்றது சொல்லுவோம். ஆத்மாவுக்கு பாக்கி எல்லாம் மிச்சாவானவா அப்படின்னு சொன்னா இந்த சந்தேகம் தெரிவிக்கிறோம். என்ன புரியுதுன்னு சொன்னா இதுல ரெண்டு பேரும் தத்துவம். ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்றதும் தத்துவம், எல்லாம் நிச்சயம் சொல்றதும் தத்துவம். ஏன்னா அந்த எல்லாத்துக்கும் எல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்றது ஏன் தத்துவம் கேட்டா யாரும் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அவருக்கு சத்தியம் சொல்றதுனால கூட ஆத்மாவை தவிர பாக்கி எல்லாம் சத்தியம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சுற்றி இருக்கும் ரஜி பக்கம் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஒட்டு. அதே மாதிரி ஆத்மாவோட எல்லாம் மிச்சா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் சொன்னா அந்த அசத்தெல்லாம் இருக்கு, அது நிச்சயமா பின்னாடி சொல்ல முடியாது. இப்ப சொல்லக்கூடிய அந்த விசுறுபட்டு வாக்கியத்தை இந்த லோகங்கள் எல்லாம் இல்லாமல் கரெக்டா வருவதை விசேஷம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி சொல்லும் போது அப்படியே செய்கிறார். அந்த விசுறுபட்டு வாக்கியத்தை எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். அப்படின்னு இந்த சந்தேகம் எந்த விஷயத்துல சந்தேகம் அப்படின்றது சொல்லலாம். பிரம்மத்துல இந்த சந்தேகம் இல்லை. அகத்தின் முழுவதும் அதே மாதிரி பிரார்த்தனாத்திலும் முழுவதும்
இந்த மூணு கூட்டா எது பாக்கியோ அது எல்லாமே மிச்சாவா இல்லையா அப்படின்னு சந்தேகம். என்ன நாம் பிரம்மத்தை இருக்கணும், பிரம்மங்கிறது சத்தியம் தீர்மானம், அதனால சுத்தம் சுத்தம் அசத்து அப்படின்னு சதவீதம் நம்ம என்ன சொன்னா இதை விடுவோம், இதுவுமே சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி சாந்திக்கு விளைவாக லோகசித்தம் சாந்திக்கு விளைவாக இருக்கக்கூடிய இந்த காப்பிபாடு தெரியல அது முக்கியம். ஏன்னா அது விஷயமா இருக்கு. இதை மூணு விட்டாச்சுன்னா பாக்கி உள்ளது என்னன்னா வியாபாரமான இந்த பிரபஞ்சம். இதுலதான் நம்ம சந்தேகம் சத்தியமா முடியாது. அது மிச்சா அப்படின்னு சொல்றான், அது சத்தியம் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்துலதான் சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துலதான் வித்தியாசத்தை சாதிக்கணும். அது நிராகரணம் எழுதி விசாரணை. இதை வந்து சொல்றதுன்னு கேட்டா பிரம்மபிரமாதிருத்தா தத்துவேன பிரதீபிக்கும் பெரிய காலத்துல இருந்தாலும் நான் சின்னதா சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டு பேரும் தான் இருக்கு. இப்ப வந்து நான் அந்த பக்கத்தான அதனால சாப்பிட்டு நான் சுருக்கமா சொல்லிடுறேன் நிச்சயமானவா அப்படின்னு. நிச்சயமானது என்னங்கிறது அவமானம். இத பாத்தீங்கன்னா பிரம்மபிரமாதிருத்தாபாகம் இது ஒரு விதம், தத்துவ பிரதீபியம் அப்படிங்கிறது மூணாவது. இந்த மூணு விசேஷங்களுடைய அர்த்தம் என்ன, இதனால எதை வியாபத்தி பண்றது, எதை நிறுத்தி பண்றதுக்காக இந்த விசேஷம் போடுறது சொல்லிட்டார். காட்டிலும் வேறானது. அதான் நமக்கு சந்தேகம். எது சந்தேகம் இருக்கோ அந்த ரெண்டுமானது சைதன்யத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னா பிரம்மத்துல சந்தேகம் இல்லை. சைதன்யங்கிறது பிரம்மம், பிரம்மத்தை விட்டாச்சு, அது சந்தேகம் விஷயம் இல்லை. அவர் பத்மீன பிரதீபியம் இது இரண்டாவது விஷயம். எந்த ஒரு வஸ்து இருக்கிறது என்ற பிரதீபிக்கு விஷயமான யோகியம் உள்ளதாக இருக்கோ இருக்கிறது யோகி. அந்த மாதிரி வஸ்துவை நான் சந்தேகத்துக்கு விஷயமாக சொல்றேன். அப்படி சொல்லத்தாலும் ஜபவிகாரங்கள்லாம் வருது. ஜபவிகாரங்கள் இருக்குங்கிற பிரதீபிக்கு அப்படி தெரியறதுக்கு யோகிகள் இல்லை. ஆகையால அப்படி ஜபவிகாரத்தை வருது தெரியாச்சு அப்படின்னு எனக்கு சந்தேகம் இல்லை. மூணாவது பிரம்மத்தனா அப்படிங்கிற அவாசியம் இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. இப்ப இங்க என்ன ஒரு கஷ்டம் கேட்டா, இந்த சாதாரண காந்தி ஏற்படுறது ரத்து சர்ப்பமான தெரியுது வச்சுக்கோம். ரத்து சர்ப்பமான தெரியுதுங்கிற பொதுவா ஜனங்களுக்கு சாதாரண எல்லாருமே அந்த வித்தியாசம் இல்லை. இந்த காந்தி எல்லாருக்கும் ரத்து சர்ப்பமா தெரியுது கிட்டப்பான அதை விஷயங்கள் அதிகமான தெரிஞ்சவங்க இந்த காந்தி அப்படிங்கிற அம்சம் எல்லாருக்கும் கொடுக்கும். இந்த காந்தியை தெரிஞ்சுக்கிற ஒரு சட்டம், இந்த சட்டம் எப்பேற்பட்டது, அது வந்து நிஜமாக இங்கே இருக்கா, இல்ல வேற இடத்துல இருக்கா, இல்ல எங்கேயும் இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை மகப்படுகிறார். இது என்ன அவங்க கேட்டா அதிகத்தை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பிரத்யமா தெரிவிக்கிற சட்டம் இது பார்க்க அந்த சமயத்துல இது உண்டாயிருக்கு அனுமதிக்கணும். அப்ப பார்க்கிற சமயத்தை இருக்கு பாகங்களுக்கு எப்போதும் அதாவது இது ரெகுமான் அப்படிங்கிற விஷயங்களே யதார்த்தம். இது யதார்த்தம் சொன்னா அதுக்காக இந்த சட்டம் இல்லவே இல்லை. முன்னாலும் இல்லை, அவருக்கும் இல்லை, அவங்க அவர்களும் இல்லை. பெருக்கால விஷயம். ஆனால் பாகம் வரத்துக்கு முன்னாடி தப்பம் தெரிஞ்சு அந்த தெரிஞ்ச காலத்துல அந்த கருப்பத்துக்கு அங்க ஒரு சட்டம் உண்டு அப்படின்னு அப்படின்னு இந்த சட்டத்துக்கு சட்டம் இல்லைன்னு சொன்னா இது உண்மையான கருப்பமும் அதற்கு இருக்காங்க. பிராதிகாரிக கருத்து அந்த பிரதிகாரம்னா
பிரதிக்கு அது தெரியறவன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அளவுதான் இருக்கு. அது மேல உண்மை. இதுக்கு அந்த வசதியுடைய யதார்த்த ஞானம் வந்துன்னா பாதி சரியா? இது அதே பக்கம் அவன் என்ன சொல்லுவான், எல்லாருமே எல்லாருமே எடுத்துக்கோம். எழுதியில தமிழாட்சின்னு சொல்லுவான், இந்த தர்ப்பங்கிறது இது இல்லை, தர்ப்பம் வாஸ்தவமான தர்ப்பம் தான், அது வேற இடத்துல இருக்கு. அந்த எந்த தர்ப்பம் இது இருப்பதாக தெரியுது அப்படின்னு வகையான அவனுக்கு இருக்காக நம்ம மாற்ற இடத்துல தர்ப்பம் இல்லை, அது வேற ஒரு இடத்துல இருந்து இங்கு தெரிகிறது அப்படின்னு நிர்வாகம். இப்ப நான் வாணிஜ சித்தாந்தத்துல எப்படின்னா, இவன் பார்க்கிற அந்த தர்ப்பங்கிறது எதுவுமே வேறத்தையும் இல்லை, ஒன்றும் இல்லை, இல்லவே இல்லை. அது ஒரு ஸ்பெஷலிஸ்டான மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இப்ப என்ன அப்படின்னா, கேட்டோம்னா நீ பார்த்த அந்த தர்ப்பம் நிச்சயா அப்படின்னு கேட்டா இது அசத் அப்படின்னா நிச்சயமா தப்பும் இல்லை அசத்தும் இல்லை அப்படிப்பட்டதா அப்படின்னு கேட்டா இந்த அபிநேசிய யாருமே அந்த தர்ப்பத்தை அசத் விலட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சொல்லுவாங்க தப் அப்படின்வான், சத்தியம் மொழிவான். அந்த தர்ப்பம் அசத் இல்லவே இல்லை, இங்கேயுமே இல்லை, இல்லாதது அப்படின்னு சொல்லுவான். இந்த தர்ப்பத்தை நாம வெளியில தள்ளலாம். இந்த தாசிகாரத்துல சந்தேகம் இல்லைன்னு இந்த வெளியில தள்ளிடலாம். அப்படின்னா என்ன விசேஷம் போடலாம் சொல்ற சாதாரணமா இது பாதிக்கப்படக்கூடியதாக இல்லையா? எனக்கு ரஜிஜானம் வந்துட்டா அந்த ரஜிஜானத்தினால சர்வஜானம் பாதிக்கப்படாது. அப்படியானால் அந்த ஞானத்துக்கு விடயமான தர்ப்பம் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு. ஆனால் இப்ப நான் வெளியில தரணும்னு சொன்னா விசேஷனம் போடலாம். என்ன பண்ணலாம்? எதெல்லாம் பாதிக்கப்படுறதோ அதை விட்டு பாதி அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி, அதாவது அபாரத்தம் அப்படின்னு விசேஷம் போட்டு இதை வெளியில தரலாம். இது பாத்தியமா இருக்கிறதுனால இதை யாருக்கு பண்ணோம்னா இப்படி இல்லாதது அப்படின்னு நான் விசேஷம் போடுவேன். இதை மூட்டுவதற்கு பாத்தியமா இருக்கிறதுனால பாத்தியம் இல்லாதது, அதாவது அபாரத்தம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இப்ப என்ன சட்டம் அப்படின்னா அபிவிருத்திக்கு சட்டம் இருக்கு. அபிவிருத்தியில ஒதுக்க மாட்டான். அபிவிருத்தி மதத்துல என்னன்னா இந்த ரத்தம் பாக்கியம் தான், ஆனா அதோடு கூட இந்த பிரபஞ்சமும் பாக்கியம், பிரபஞ்சம் கூட பாக்கியம் பிரம்மஞானத்தினால பாதிக்கக்கூடியதாக இருக்கு. எப்படி தர்ப்பம் பிரம்மஞானத்தினால பாதிக்கப்படுறதோ அதே மாதிரி பிரம்மஞானத்தினால பிரபஞ்சமும் பாதிக்கப்படுறதுன்னு சொல்லியிருக்கிறவன் அபிவிருத்தி. அப்படி இருக்கும்போது இவன் அவாஜியம் விஜாவா அப்படின்னு அந்த அவாஜிங்கிற பதத்தை போட்டாங்கன்னா இவனுக்கே ஆபத்தாக இது தெரியாதே இல்லை. ஏன்னா பிரபஞ்சத்துல அவாஜியத்தையும் இல்லையே நீங்க எப்படி கேள்வி. அதுக்காக என்ன பண்ணா இதுதான் பிரம்மப்பலா அதிர்ஷ்ட அவாஜியம். அதாவது பிரம்மாட்சாரத்தை விட்டால் பிரம்மப்பலான பிரம்மராட்சாரம் சரீர பிரம்மராட்சாரம் சொல்லணும். 12வது அந்த பிரம்மப்பலான அதை விட்டுட்டு வேற எந்த ஞானத்தினாலும் பாதிக்கப்படாது அப்படின்னு இதுதான் பிரம்மப்பலாத்திரிக்க அவாதம். பிரம்மப்பலையால பாதிக்கிறது இல்லையான்னு தெரியாது. ஆனா பிரம்ம ஜானத்தை விட்டுட்டு வேற எந்த ஞானத்தினாலும் பாதிக்கப்படாது அப்படின்னு பிரம்மப்பலாத்திரிக்க இப்படிப்பட்ட இந்த பிராதிபாரத்தை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த பிராதிபாரமான தர்ப்பஞானத்துக்கு பாவம் ரஜிஜானத்தினால இருக்கு. அந்த வெளியில் தெரிவதை சுற்றுல அந்த வெளிஞானத்துக்கு பாவம் சுற்றிய ஞானத்தினாலே ஏற்பட்டுள்ளது. இதெல்லாம் பிரம்மஞானம் இல்லை. அப்ப பிரம்மஞானத்தை தவிர வேற ஒரு ஞானத்தினால இந்த பிராதிபாரத்துக்கு பதார்த்தங்கள் தான் பாதிக்கப்படாது இல்லையா? ஆனால் பிரபஞ்சத்திற்கு அது பிரம்மஞானத்தினால மட்டும் பாதிக்கப்படாது. பிரம்மஞானத்தை விட்டு வேற எதனாலும் பாதிக்கப்படலை. அதனால நாங்க பிராதிபாசிகத்தை மாத்திரம் வெளியில தர்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா பிரம்மப்பிரமய விட்டுட்டு பிரம்மராட்சாரத்தை விட்டுட்டு வேற எதனாலும் பாதிக்கப்படாது
பிரம்மபிரமாதத்துக்கு அவார்த்தம் அப்படின்னு. அப்படியானால் இந்த பிராதிபாதிக்கும் இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. பிரம்மத்தை விட்டுட்டோம், இந்த ஆபத்து சதவிஷான அறிவு விட்டுட்டோம், இதை தவிர எது பாக்கியோ அதுல எனக்கு இப்ப சந்தேகம், இது மிச்சானவா அப்படின்னு இந்த உத்திரிபத்து வாக்கியத்தை பகிஷ்காரம் பண்ணி அவன் ஆரம்பத்தை சொல்லணும். இப்ப இதுல இந்த 3 விசேஷம் இருக்கு. இந்த 3 விசேஷத்துக்கு பலன் சொல்லுவோம். இதெல்லாம் நிறுத்தி பண்றதுக்காக போட்டிருக்கு. ஒரு சமயம் நிறுத்தி கண்டதுன்னா அதனால என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு உத்திரிபத்து வாக்கியத்தை சொல்லியாச்சுன்னா இதுக்கு மேல அப்ப 5 பேரும் விசாரம் பண்றப்ப இந்த உத்திரிபத்து வாக்கியத்துல உள்ள இந்த பக்கம் சாத்தியம் இதை ரெண்டும் இங்க நிர்வகிக்கம் பண்ணிருக்கு. இந்த பக்கத்தை இருக்கிறது, இந்த பக்கத்துல ஒரு சாத்தியத்தை சாதிக்கிறதோ இல்ல அதை தப்புன்னு சொல்றதோ இது மேல விசாரத்துல வரணும். இப்ப எந்த விஷயத்துல சந்தேகம் வந்திருக்கோ அந்த விஷயத்துல அந்த சாத்தியத்தை சாதிக்கணும். இதான் மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரணம். இப்ப இங்க என்ன பண்றோம், பிரம்மபிரமாதிரித்தாவாசம் சத்வேன பிரதிவித்தியாசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அமைச்சாருன்னா அடுத்தபடியா அத்வைதி என்ன சொல்லணும், பிரம்மபிரமாதிரித்தாவாசம் சத்வேன பிரதிவித்தியாசம் அப்படின்னு நம்ம பேருக்கு அது சாதிக்கணும். இப்படி சாதிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சில இது வரும். இந்த 3 விசேஷமும் பக்கத்துக்கு போட்டிருக்கோம்னு என்ன பற்றி எதுக்காக 3 விசேஷமும் பக்கத்துல போட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு விசாரம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தோம், இந்த பக்கத்துல 3 புத்தகம் இல்லையா, பிரம்மத்தை விட்டுட்டோம், சுற்றத்தை விட்டுட்டோம், பிராதிபாதிகத்தை விட்டுட்டோம், இதை தவிர பாக்கிய இதை வச்சு விட்டுட்டோம். அதுக்காக இந்த 3 விசேஷணத்தை போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு விசேஷணத்தை எடுத்துட்டோம்னா இங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ சின்னம் அப்படிங்கிறத எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரம்மபிரமாதிரித்தாவாசம் சத்வேன பிரதிவித்தியாசம் அப்படின்னு அத்வைதி காமிக்கலாம். அதாவது பிராதிபாதிகத்தை காட்டிலும் வேறானதும் சுற்றத்தை காட்டிலும் வேறானதாகவும் இருக்கக்கூடியது அப்படின்னு காமிக்கலாம். இப்படி சொன்னால் இப்ப பிரம்மம் கூட அப்பேற்பட்டதுதான். இந்த பிரம்மம் இருக்கே பிரம்மபிரமாதிரிக்கு அவாசம், இது பிராதிபாதிகம் இல்லை, பாரமார்த்தம். அதே மாதிரி அது சுற்றம் இல்லை. அப்ப அது பொய்யா, அது தப்பாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பாகம்னு சொல்லுவாங்க. அதாவது பட்சத்துல சாந்தி இல்லை அப்படின்னு ஏற்கனவே நிச்சயமா இருந்தால் அப்ப அது பாகம்னு சொல்லுவாங்க, பாதிகம். அதே மாதிரி இந்த தப்பீன பிரதிவித்தியாசம் அப்படிங்கிற விஷயம் உச்சத்தை வெளியில தள்ளுறதுக்காக இருக்கு. இந்த வெளியில தள்ளன்னு சொன்னால் நாம இந்த சாந்தியத்தை சாதிக்கும் போது அந்த குற்றத்துல சாதியம் இல்லைன்னு ஏற்கனவே நிச்சயமாக இருக்கிறதுனால திரும்பி பாகிங்கிற தோஷம் வரும். அதனால பிரம்மி குற்றம் இது 2 விஷயம் பாகிங்கிற தோஷத்தை வாழணுன்றதுக்காக இந்த 2 விஷயம் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி சின்னதாகணும் இன்னொரு தோஷம். அதாவது எந்த விஷயத்தை சாதிக்க வந்திருக்கோ இந்த விஷயம் ஏற்கனவே எனக்கு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப அதை சாதிக்க முடியாது. நீங்க தெரிஞ்ச என்ன புதுசா சொல்றதும் இல்லையே அப்படின்னு. இப்ப இந்த பிரம்மபிரமாதிரித்தாவாசம் இந்த பிராதிபாதிகம் இருக்கு. இந்த பிராதிபாதிகத்தை வியாபித்து பண்ணக்கூடிய இந்த விஷயம் இந்த சுத்திரிப்பாய் பிராதிபாதிகத்தை சின்னபாகனத்தை வாரணம் பண்றதுக்காக போடப்பட்டிருக்கு. இப்படி பொதுவாக முதல் விசேஷம் பிரம்மபிரமாதிரித்தாவாசம் விசேஷம் சின்னபாகனத்தை வாரணம் பண்றதுக்காக, 2வது விசேஷம் உச்சத்துல பாகி வாரணம் பண்றதுக்காக, 3வது விசேஷம் பிரம்மத்துல பாக வாரணம் பண்றதுக்காக அந்த 3 விசேஷங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு. இப்ப பாகி விசேஷம் சின்னபாகனம் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அது வரத்துக்கு முன்னாடி இந்த அஞ்ஞானம் இருக்கு, அஞ்ஞானம் இது 2 விதமா வருது அப்படிங்கிறத ஒரு இது சொல்லலாம். இதை அவசியதாவசியதையான சாமானாதிகரமே அனுமதினு 2 சொல்லலாம். அது சொல்றேன். அதாவது மனுஷன்
மனுஷனா மரண பிரம்மா அப்படின்னு நான் சொல்றேன். நான் வாழ்கிறேன். மனுஷன் சொன்னால் அவனுக்கு மரணம் உண்டு. சரியா? இதை பாருங்க, என்னன்னா மனுஷேவா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா எல்லா மனுஷனும் மரணம் அடைவதுங்கிறதா கிடையாது. ஒருத்தன் கூட விடாது எல்லா மனுஷனும் மரணம் அடைவதும் அப்படின்னு தெரியுது. அதாவது மனுஷத்துவம் இந்த சாத்தியம் அதை இருக்கிறதாக தெரியுதுன்னு சொல்றாங்க. மனுஷத்துவம் எங்கெல்லாம் இருக்கோ அத்தனை இடத்தையும் ஒண்ணு விடாமல் இந்த மரணங்கிற இந்த சாந்தியம் இருக்கு. இத என்ன சொல்றாங்கன்னா பரிச்சேதனை அனுமதிக்கு. இது ஒண்ணு. ஒரு பருவத்தை பூமி இருக்குன்றத பாக்கணும் சொல்றாரு. அதை பார்த்தவங்க அங்க அக்னி இருக்கு அப்படின்னு அப்ப என்ன சொல்றேன், நான் பருவத்தோ வஞ்சிமான் ஓமா அப்படின்னு சொல்றேன். பருவத்தோ வஞ்சிமான் குணாசனா இப்ப நான் இப்ப ஒரு பருவத்தை பார்க்கிறேன், இந்த பருவத்தை தான் வச்சுருக்கேன். இந்த பருவத்துல அக்னி இருக்கு அப்படிங்கறதுதான் சாதிக்கிறேன். எல்லா ஒரு பருவத்தையும் பாக்கி இல்லாம எல்லா பருவத்தையும் அக்னி இருக்குன்னு நான் சொல்லுவாங்க. பருவத்தை அக்னி இருக்கு அவ்வளவுதான் சொல்றேன். எல்லா பருவத்தையும் அக்னி இருக்குன்னு சொல்லல. அதாவது இந்த இது பகதாரட்சியத்தை சாமானாசிக்கிறதுக்கு அனுமதின்னு சொல்றோம். என்ன ரெண்டு மணி பட்சமாக எதை நான் உபதேசம் பண்றேன்னா அது பகதாரட்சியன்னு ஒரு பெண்ணு சொல்றாரு. அதாவது இப்ப பர்வதத்தை பட்சமாக வச்சிருந்தோம்னா பர்வதத்துவம் இதை பகதாரட்சியன்னு சொல்றோம். இந்த பர்வதத்துவம் இருக்க ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய சாதனம் இருக்கு அப்படிங்கிறதுதான் நான் சொல்ல சொன்னால் அப்ப இது பகதாரட்சியத்தை சாமானாசிக்கிறதுக்கு அப்படின்னு ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லா இடத்துலயும் இந்த சாதனம் இருக்குன்னு சொன்னால் அது அவசியத்தை அனுமதி இப்படி சொல்லலாம். பருவத்தோ வருமா இது ஒண்ணு. சர்வ பருவத்தோ வருமா எல்லா பருவமும் வருமானம் தான் அப்படின்னு சொன்னேன். தப்பா இருக்கலாம், நான் சொல்றதுக்கு சொல்றேன். இதாவது எல்லா பருவத்தமும் வருமா அப்படின்னு நான் சாதித்து வந்தேன்னா இது அவசியத்தை அனுமதி. பருவத்தோ வருமா பருவத்துல அருவி இருக்கு அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா சில பருவத்துல அருவி இல்லாம இருக்கலாம். அதனால நமக்கு இந்த அனுமதி தப்பா. இது பகதாரட்சியத்தை சாமானாசிக்கிறதுக்கு அனுமதி. இந்த நாள் இரண்டு விதமா அனுமானம் இருக்கு. அது கல்யாணம் போட்டாலும் சரி போராட்டாலும் சரி கல்யாணம் எந்த சமயத்தில் விவசாயம் பாருன்னா சொல்லியிருக்கா. இப்ப இந்த பிரசித்த விஷயத்துல பாக்கணும்னா இந்த பாருங்க, இந்த ரெண்டு விதமான அனுமதியும் இந்த விசேஷங்களை பிரிச்சு வச்சுக்கலாம். இதுமே இன்னும் சித்தாரணம்னா என்ன, வாதம்னா என்ன, இதே உதாரணம் நான் சொல்லி வைக்கிறேன். எல்லா பருவங்களும் அப்படின்னு நான் சாதிக்க வந்திருக்கேன். யாரை பார்த்து சாதிக்கணும் அவனுக்கு அந்த அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பருவத்துல வந்து இல்லைங்கிறது தெரியும். அப்படியானால் அவன் நான் சொன்னதை தப்பு சொல்லுவான். சொல்லணும்னா எங்கேயாவது பக்கத்துல ஒரு பருவத்தம் இருக்கு அதுல வந்து கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னா அப்ப எல்லா பருவத்தையும் அப்படி இருக்குன்னு நான் சொல்றது தப்பு. அப்ப அப்படியான என்னாச்சு, அவன் சொல்லல எந்த பருவத்தையும் அப்படின்னு சொல்லல, ஒரு பருவத்துல அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் எல்லா பருவத்தையும் அப்படி இருக்குன்னு நான் இந்த பிரதிஷ்டை தப்பாரு, இந்த அனுமதி தப்பாரு. அப்போ எல்லா பருவத்தையும் அப்படி இருக்குங்கிற அனுமதிக்கு ஒரு பருவத்துல அப்படி இல்லை அப்படிங்கிற ஞானம் விரோதி, எந்த பருவத்தையும் அப்படி இல்லைங்கிற ஞானம் விரோதி. அப்படிதானே, எந்த பருவத்தையும் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னாலும் நான் எல்லா பருவத்தையும் அப்படி இருக்குன்னு சொல்றது தப்பாரு இல்லையா, ரெண்டு விதமா அது தப்பாரு. அதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா அவசியமான ஒரு விஷயத்தை சாதிக்கும் போது கல்யாணம் பண்ணும் போது அந்த பக்கத்துக்கு பட்சத்துல ஏதோ ஒரு பட்சத்துல சாதனம் இல்லை அப்படின்னு நிச்சயம் வந்தாலும் அது விரோதி, பக்கத்துல எதுவுமே சாதனம் இல்லை அப்படின்னு நிச்சயம் இருந்தாலும் விரோதி. அதனால ராஜீஸ்வரமாத்திரம் விரோதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது செல்வாங்க வேண்டியிருக்க செல்வாங்கிற பதம் இங்க வரமே, செல்வாங்கிற பதம் நம்ம புரியறதுக்காக சொல்றேன். எல்லா வடிவத்தையும் அப்படின்னு சொல்ற தமிழுக்கு அது விரோதியாக இருக்கு. செல்வாங்கிற பதம் போராட்டாலும் இந்த அரசாலும் நான் கல்யாணம் பண்ணலாம், மனுஷனா மரணமா அப்படின்னு சொன்னேன்.
மனுஷன் மரணமுடையவன். இது சொல்றதுக்குள்ள எல்லா மனுஷனும் ஒரு அர்த்தம் இருக்கு. சர்வகான் சொல்லாம எனக்கு இல்ல எல்லா மனுஷனும் மரணமுடையவன் தான் அப்படின்னு. அந்த மாதிரி சர்வகான்கிறது எல்லாரும் இந்த மாதிரி மனநிலை ஏற்படணும் நெய்யாயிதான் செய்யும். இன்னொரு இதெல்லாம் சொல்லிப்பாங்க. இந்த எல்லா பருவத்திலையும் அடி இருக்குன்னு நான் சாதிக்கிறேன். யாரை பார்த்து சாதிக்கிறோம் அதற்கு ஒரு சில பருவத்தை அடி இருக்குங்கிறது ஏற்கனவே தெரியும். முன்னாடியே சின்னமா இருக்கு. இப்போ அவன் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? நீங்க சொல்றது எனக்கு ஏற்கனவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ சில பருவத்துலதான் அடி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுங்கிறத நான் சாதிக்கிறது எல்லா பருவத்தையும் அப்படி இருக்கிறது. அவங்க எல்லா பருவத்தையும் அப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஒரு சில பருவத்துலதான் அடி இருக்கிறது தெரியும் இல்லையா? அப்போ எல்லா பருவத்தையும் அடி இருக்குன்னு நான் சாதிக்கும் போது அவன் ஒரு சமயம் நிச்சயத்தையும் கொண்டாங்க. ஆனால் அதாவது எல்லா பருவத்தையும் அடி இருக்குங்கிற இந்த விஷயம் அவங்க தெரியுமானால் அப்ப நான் சொல்றது வருஷமா ஏதோ ஒரு சில பருவத்தில் அடி இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நான் பண்ற அனுமதி இருக்கு. இது புரிச்சுதான். இது வந்து ஒண்ணும் சித்தகாரணம் இல்லை. சித்தகாரணம்ங்கிறது அனுமதிக்கு ஒரு யோகம். அது ஏற்கனவே சித்தகாரம்னா அந்த அனுமதி வராது. இந்த நானே சாதாரண எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுங்க. இது நீங்க சாதிக்கலாம். சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாலே தெரியும். ஆனால் எல்லா பருவத்தையும் அடி இருக்கு, எல்லா பருவத்தையும் அடி இருக்குன்னு சொல்ற சமயத்துல எல்லா பருவத்தையும் அடி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சிருந்தால் அப்ப சித்தகாரணங்கிறது. ஆனால் ஒரு சில பருவத்துல மாத்திரம்தான் அடி இருக்குங்கிறது அவங்க தெரியுமாக இருந்தால் அப்ப சித்தகாரணங்களும் இல்லை. இது ஒரு பக்கம். இது மாதிரி நான் ஏதோ ஒரு பருவத்தை அடி இருக்குன்னு மாத்திரம் நான் சாதிக்க வரேன். எல்லா பருவத்தை பத்தி பேசல. பருவத்தோடு நான் சொல்றேன். அந்த எதிராளி இப்படி அவங்க ஏற்கனவே பிரதிநிதி இருக்கு. எந்த பருவத்தையுமே அது கிடையாது அப்படின்னு அவன் வச்சுருந்தோம். இது ஏதோ ஒரு பருவத்தில் அடி இருக்கு அப்படிங்கிற இந்த அனுமானத்துக்கு எந்த பருவத்திலுமே அடி கிடையாது, அடி இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இந்த பிரதிநிதிக்கு அது விரோதம். ஏதோ ஒரு பருவத்தில் அடி இருக்குங்கிற இந்த அனுமதிக்கு ஏதோ ஒரு பருவத்தில் அடி இல்லைங்கிற ஞானம் தெரிவிப்பதில்லை. ஏன்னா ஒரு பருவத்தில் அடி இருக்கு, ஒரு பருவத்தில் இல்லை அப்படின்லாம். அப்ப ஒரு பருவத்தில் அடி இருக்குன்னு நான் சாதிக்கும் போது நான் பார்த்த பருவத்துல அடி இல்லை அப்படின்னு அவங்க லட்சியம் பண்ணிட்டால் அதுக்கு இதுக்கு விரோதம் இல்லை. சரியா? அப்ப இதுல என்ன தெரியுது? சாமானிய அனுமானம் பண்ணும்போது அந்த பாகியங்கிறது அவசியம் பாகியம். ஒரு பருவத்திலும் அடி இல்லை அப்படின்னு நிச்சயம் இருந்தால் அது இதுக்கு விரோதியாகும். ஏதோ ஒரு பருவத்தில் அடி இல்லை அப்படிங்கிற நிச்சயம் இருந்தால் அது இப்போ பாதகம் இல்லை, இந்த அனுமதி பாதகம் இல்லை அப்படின்னு அனுபவத்தை வச்சுட்டு தீர்மானம் பண்றாங்க. அப்ப இன்னொரு இப்ப ஒரு பாகிய கேட்கறது சித்தகாரண விஷயத்துல பார்ப்போம். ஏதோ ஒரு பருவத்தில் அடிமை இருக்கு அப்படின்னு நான் சாதிக்க வரேன். அந்த எதிராளிக்கு அவங்க பருவத்தில் அடி பார்த்துருக்கிறதுனால அப்படி உண்டு அப்படின்னு ஏற்கனவே இப்ப சித்தகாரணம். ஒரு பருவத்தில் அடி இருக்குன்னு சொல்லல, நான் பார்த்துட்டு போனேன் ஒரு பருவத்தில் அடி இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். இந்த பருவம் மேலே அந்த பருவம் மேலே இல்லை. ஏதாவது பருவத்தில் அடி இருக்குன்னு நான் பாடிக்கொண்டா பருவத்தில் அடி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். சித்தகாரணம் சொல்லுவோம். அதே மாதிரி எல்லா பருவத்தையும் அடி இருக்கு வந்தாலும் இந்த அடிமைக்கு ஒரு விரோதம். அது வந்து பார்ப்பதற்கு அனுமானம் அடிக்கிற மேல ஒரு காரணத்தை அனுமானம் பண்ணும்போது அதுக்கு விரோதியாக சித்தகாரணம் பார்க்கும்போது எல்லா பருவத்தையும் அடி இருக்குங்கிற விஷயமும் ஏதோ ஒரு பருவத்தில் அடி இருக்குங்கிற விஷயமும் இந்த ரெண்டுமே இந்த அனுமானத்துக்கு பிரதிபலிதமாகுது. அதே சமயத்துல பாகியத்தை பார்க்கும்போது இந்த அனுமானத்துக்கு ஏதோ ஒரு பருவத்தில் அடி இல்லை அப்படிங்கிற இந்த விஷயம் பிரதிபலிதமாகாது. எந்த பருவத்தையும் அடி இல்லை அப்படிங்கிற பாகம் விஷயம் தான் இதுக்கு பிரதிபலிதமாகும் அப்படின்னு முதல்ல தீர்மானம் பண்ணிடுவது. அவசிய அனுமதி சாமானிய அனுமதி. இதை போல இந்த அனுமானம் பண்ண போறது விஜயனம் போட்டு அனுமானம் பண்ண போறோம். இந்த அனுமானத்தை உங்களுக்கு அனுமதிகரமான அனுமதி வேணுமா இல்ல அவசிய அனுமதி வேணுமா அனுப்பிக்கிறோம். இதுக்கு வந்து அதுக்கு தகுந்தால இந்த 3 விஜயனத்தை விஜயனங்கள் போட வேண்டியிருக்கும். எப்படின்னா இப்ப பிரம்மம்
துச்சம், அதே மாதிரி பிராதிபாதிகம். இது உண்மையை தவிர இருக்கக்கூடியது எல்லாமே மிச்சா அப்படின்னு நீங்க சாதிக்க வந்தால் அப்ப இல்லை. அப்ப சொல்லிட்டு இது அவசியதா அவசியம் எல்லாரும் இருக்கலாம். ஆனா எனக்கு சொல்ல முடியும் இதை தவிர ஒரு விஷயம் உண்டு அப்படிங்கிறதான் எனக்கு இலக்கு அப்படின்னு சொன்னால் இது சாமானிகரங்க அதுதான் வந்து அப்ப உபயோகமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த பிரம்மபிரமாத்திரிகாவாதியங்கிற சுத்திரத்தை வாரணம் பண்ணக்கூடிய விசேஷம் இருக்கு. இது சித்தவாகனத்தை வாரணம் பண்ணக்கூடிய விசேஷமாக இருக்கு. இந்த சித்தவாகனம் எப்போ தோஷமாக வரும் அப்படின்னு கேட்டால் சாமானிகரின் அனுமானத்துக்கு தான் இது தோஷமாக வரும். ஒரு பருவத்துல வங்கி இருக்குன்னு நான் சாதனம் பண்ணும்போது ஒரு பருவத்துல அக்னி இருக்கும்போது அது தெரியும் அப்படின்னு அதை சொன்னா சித்தராகனம் சொல்றவங்க அந்த மாதிரியா சித்தராகன வாழணும். இப்போ பிரம்மகுமாரிக்காகிற விசேஷத்தை எடுத்துக்கணும். ஒரு விசேஷனத்தை எடுத்துட்டு அதனுடைய பிரயோஜனம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். எப்பவுமே அந்த விசேஷனத்தை எடுத்துட்டா அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த விசேஷனத்துடைய பிரயோஜனம் நமக்கு தெரியும். இப்ப பிரம்மகுமாரிக்காகியம் எடுத்துட்டோம். சிந்தனத்தம் தத்துவ பிரதிசேகத்தம் ரெண்டு இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், பிரம்மத்தையும் துச்சத்தையும் காட்டிலும் வேறானது ஏதோ நிச்சை அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கணும். எல்லாம் நிச்சயம் சொல்லல அப்படி சொல்ல வரல இருக்கும். ஏதோ சிலது நிச்சை அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னா அவன் இதுதான் சொல்லுவான். இல்லைன்னா இந்த பிராத்திகாரிக பதார்த்தம் சுத்தி ஒருத்தம் தத்துவம் எல்லாம் இதெல்லாம் நிச்சயமா லோகத்துல அவங்களுக்கு இது பிரம்மம் துச்சத்தை காட்டிலும் வேறானது தானே நீ சொல்றது ஏற்கனவே எனக்கு சின்னமா இருக்கு அப்படின்னு விவகாரம் சொல்லுவோம். இந்த லோகத்தை வாரணம் பண்றதுக்காக பிரம்மபிரமாத்திரிகாவாதியம் அப்படின்னு இந்த முதல் விசேஷனம் போட்டாங்க. இதை போட்டா இதை எடுத்துக்கோ பக்கத்துல எழுதுதல் இருக்கு. பிரம்மபதாத்திலும் துச்சபதாத்திலும் வேறானது மட்டுமல்ல, இந்த பிரம்மஜானத்தால வேற ஒரு ஞானத்தினால பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கு அதையும் விட்டு வாக்கிய பற்றி நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த வியாபாரிக பிரபஞ்சம் மாற்றம் வருது. அந்த வியாபாரிக பிரபஞ்சத்துல நிச்சயங்கிறது அவங்களுக்கு எதிராக மாற்றம் பிடிக்க முடியும். எதுவுமே நிச்சயம் பிடிக்க முடியும். அதனால இப்ப சிவகாரங்களும் வராது. அதே மாதிரி இந்த பட்சத்துல அதாவது சாமானியங்கிறது அபேட்சிதமாக இருந்தா இந்த அனுமானம் மண்டலா இருந்தா அப்ப அந்த சமயத்துல இந்த பிரம்ம உற்சவ ஏன்னா இந்த பிராதிபாதிகத்தை விட்டுட்டு அது பிராதிபாதிகத்தை காட்டிலும் வேறானது அவ்வளவுதான் எல்லாம் கிடையாது. அப்படி சொல்லும்போது பிராதிபாதிகத்தை காட்டிலும் வேறானதுங்கிறது வியாபாரிக பிரபஞ்சமும் ஆகும், பிரம்மனும் ஆகும், துக்கமும் ஆகும். இப்ப பிரம்மம் துக்கம் இல்லைன்னா நிஷாக்கம் இல்லைங்கிறது விஷயமா இருக்கிறத மக்களுக்கு இல்லை சந்தேகம் தான். அப்படி இருக்கும்போது இந்த சாமானிய அனுமானம் பண்றச்ச இதுக்கு அந்த பாகியங்கிறது பிரதிபந்தகம் ஆகாது. அதனால பாகத்தை வாரணம் பண்ண வேண்டிய பாகத்தை வாரணம் பண்றதுக்காக சொல்லக்கூடிய அந்த ரெண்டு விஷயங்களும் அப்ப வேண்டாம். அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த பட்சத்துல பிரம்மபிரமாத்திரிகா வாரணம் அது கப்பீர பிரதீபம் சித்தம் அப்படிங்கிற நமக்கு அது இப்ப தேவையில்லை. ஏன்னா அது எந்த தோஷத்தை வாரணம் பண்றதுக்காக வருமோ அந்த தோஷம் இப்போது வரவில்லை. ஆனால இது ஒண்ணு இப்போ போகணும் அப்படின்னு ஒரு பட்சம். அடுத்த பட்சம் இன்னொரு